நிலையில எமது மூத்த ஆசிரியர் பீர் முகமது போயஸ் கார்டன் வளாகத்திலிருந்து ஜெயலலிதாவுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்ட வளாகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். பீர், நம்ம வந்து 1 மணிக்கு சந்திச்சோமா, ஏறத்தாழ நீங்க நம்ம பேசின பிறகு ஒரு 5-10 நிமிஷத்துல அவங்களுடைய வாகனம் போயிருக்கு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் போய் ஆளுநர் ஒரு 10-15 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு பிறகு பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கணும். ஒரு ஆர்டினரி சிச்சுவேஷன்ல அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிருக்க கூடும். ஆனால் ஒரு ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருக்கிறது. ஒரு பெரிய உற்சாகத்தை அவர் போகும் இடங்கள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அங்கே ஜெயலலிதாவை மீண்டும் வரவேற்க தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்களா, அவர்களுடைய மனநிலை, மேலும் பல செய்திகளை சொல்லுங்க பீர். ஹரி, நீங்கள் சொன்னது போல ஏறக்குறைய 8 மாத காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா மீண்டும் நாளை காலை முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் என்கிறதனால் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. இங்கே இப்போது ஜெயலலிதா பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு திரும்ப வரக்கூடிய காட்சிகளை இப்போது சற்று நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இரு மருங்கிலும் போயஸ் தோட்டம் வந்து சேரக்கூடிய இரு பக்கங்களிலும் தொண்டர்கள் உற்சாகமாக அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். சரியாக 1 மணி 28 நிமிடத்திற்கு இங்கிருந்து அவர் புறப்படும் போது இதே போல பெரிய அளவுக்கு கூட்டமாக நின்று அவரை பூரண கும்ப மரியாதை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள். இப்போது மீண்டும் அவரை வரவேற்பதற்காக பெருமளவுக்கு அவர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக அதிமுகவுடைய எம்பிக்களில் பலர் இங்கே காண முடிகிறது. அதே போல அதிமுகவுடைய நிர்வாகிகள், வட்ட பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் பலரும் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அவர் நேரடியாக வரக்கூடிய, அதாவது ஏறக்குறைய 214 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு அவர் வெளியே மக்களுக்கு காட்சி தந்துவிட்டு திரும்ப வரக்கூடிய காட்சிகளை நாம் இப்போது நேரடியாக போயஸ் தோட்டம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார், 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார் என்கிற உற்சாகத்தை நாம் இப்போது தொண்டர்களிடம் காண முடிகிறது. பெருமளவுக்கு தொண்டர்களுடைய கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து மக்கள் இந்த பக்கம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் இங்கு நாம் நேரடியாக பார்க்க முடியும். முக்கியமாக 3 தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து கடந்த முறை 2011ஆம் ஆண்டில் அவர் பொறுப்பேற்கும் போது இதே போல 3 தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டுதான் எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தை நேரடியாக அவர் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேரடியாக அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஏறக்குறைய அதே போன்ற காட்சிகள் மீண்டும் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்றன. அவர் காலையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிந்தது. அதற்கு பிறகு அவர் முதல்வருக்கான வேட்பாளராக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே நாளைக்கு அவருடைய பதவியேற்புக்கு முன்னதாக மக்கள் தொடர்ந்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை இப்போது மீண்டும் நேரடியாக பார்க்க முடிகிறது.